ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். மேஜர் முகுந்துக்கு தமிழக அரசு கௌரவம். தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு ராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜன் பெயர் சூட்ட முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இந்திய ராணுவத்தின் தென்னிந்திய தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்ரீஹரி முதல்வர் விஜயை சந்தித்து கோரிக்கை வைத்தார். மரணத்திற்கு பிறகு இந்திய அரசின் அமைதிக்கான உயரிய விருதான அசோக் சக்ரா விருது பெற்றவர் மேஜர் முகுந்த் வரதராஜன். அவரது தியாகத்தை போற்றும் வகையில் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட தாம்பரம் ரயில் நிலையம் வேளச்சேரி சாலைக்கு அவரது பெயரை சூட்ட கோரிக்கை விடுத்தார். இதை பரிசீலித்த முதல்வர் விஜய் அந்த சாலைக்கு தமிழில் மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயரிட உத்தரவிட்டுள்ளார். மேஜர் முகுந்த் வரதராஜன் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனந்தபுரத்தைச் சேர்ந்தவர். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்து இராணுவத்தில் பணியாற்றி பணியின் போது வீர மரணமடைந்தார். தங்க மோதிரம் தேவைதானா? அந்த காசுக்கு இதை செய்யலாமே. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை அரசு அமல்படுத்தியுள்ளது. இதற்காக ஆண்டுக்கு 755 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 56% குழந்தை பிறப்பு அரசு மருத்துவமனைகளில் நடக்கிறது. எஞ்சிய 44% தனியார் மருத்துவமனைகளில் நடக்கிறது. தனியார் மருத்துவமனைகளில் அதிக கட்டணம் வசூலித்தாலும் ஏழை எளிய குடும்பத்தினர் கூட தாய்சேய் பாதுகாப்புக்காக தனியார் மருத்துவமனைக்கு செல்கின்றனர். இச்சூழலில் தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்துக்கு செலவு செய்யும் 755 கோடி ரூபாயை அரசு மருத்துவமனைகளை தனியாருக்கு நிகராக தரம் உயர்த்த பயன்படுத்தலாம். அனைத்து வசதிகள் கொண்ட பிரசவ வார்டுகள் உருவாக்கலாம். தேவையான மருத்துவ பணியாளர்களை நியமிக்கலாம். பிறந்த குழந்தைக்கு போடப்படும் தங்க மோதிரம் ஒரு சில மாதங்களிலேயே குழந்தை கைகளுக்கு பொருந்தாமல் போய்விடும். எனவே இத்திட்டத்தை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று திருமாவளவன் கூறியுள்ளார். மேலும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தேர்தலில் தோற்றதை ஏளனம் செய்யும் வகையில் முதல்வர் விஜய் சட்டசபையில் பேசாமல் தவிர்த்து இருக்கலாம். சட்டசபை மரபையும் முதல்வர் பதவிக்குரிய மாண்பையும் முதல்வர் விஜய் பேணிக்காக்க வேண்டும் என்று திருமாவளவன் கூறியுள்ளார். மகனே அன்புமணி ஆரத் தழுவி ராமதாஸ் ஆனந்த கண்ணீர். பாமக நிறுவனர் ராமதாஸ் அவரது மகனும் பாமக தலைவருமான அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்ததால் பாமகவும் பிளவுபட்டது. இருவரும் தனித்தனி அணியாக செயல்பட்டு வருகின்றனர். ராமதாஸ் இன்று 61வது திருமண நாளை கொண்டாடி வரும் நிலையில் அவரை பார்க்க மகன் அன்புமணி தைலாபுரம் தோட்டம் வீட்டுக்கு சென்றார். மனைவி சௌமியா உள்ளிட்ட குடும்பத்தினர் மற்றும் உறவினருடன் சென்ற அன்புமணிக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. நீண்ட நாட்களுக்கு பின் அன்புமணியை பார்த்த ராமதாஸ் மகனை ஆரத் தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்தார். பேர குழந்தைகளை கொஞ்சி மகிழ்ந்தார். பெற்றோர் காலில் விழுந்து அன்புமணி சௌமியா தம்பதி ஆசி பெற்றார். அப்பா ராமதாஸ் உடனான சந்திப்பு பற்றி கூறிய அன்புமணி, இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று சமாதானத்துக்கு கிரீன் சிக்னல் காட்டினார். 2025 ராமதாஸ் அன்புமணி இடையே பிளவு ஏற்பட்டது. அன்புமணி பிரிந்து சென்ற நிலையில் கட்சியும் பிளவுபட்டது. விடாப்பிடியாக இருந்த ராமதாஸ் மகனை கட்சித் தலைவர் பதவியிலிருந்து நீக்கவும் கட்சியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும் சட்ட போராட்டங்கள் நடத்தினார். ஆனால் அது பலன் அளிக்கவில்லை. அப்பா மகன் மோதலுக்கு இடையே சட்டசபை தேர்தலும் வந்தது. அதிமுக கூட்டணியில் சேர்ந்த அன்புமணி தலைமையிலான பாமக 4 இடங்களில் வென்றது. சசிகலாவுடன் சேர்ந்து போட்டியிட்ட ராமதாஸ் அணி அனைத்து இடங்களிலும் தோற்றது. அன்புமணியின் பாமக தலைவர் பதவிக்காலம் இந்த மாத இறுதியுடன் முடியும் சூழலில் அப்பா மகன் மோதல் போக்கு இன்று முடிவுக்கு வந்திருக்கிறது. அவர்கள் இடையே சமரசம் ஏற்படும் பட்சத்தில் பிரிந்த கட்சியும் ஒன்றுபடலாம். எங்களிடமும் ரகசிய டீல் ஓபனாக உடைத்த ஸ்ரீதர் வேம்பு. சமீபத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜமோகன் முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார். தனியார் பள்ளிகளுக்கான அங்கீகாரம், புதுப்பித்தல் மற்றும் தடையில்லா சான்று பெற அரசியல் செல்வாக்கோ பண பலமோ செல்லுபடியாகாது. தகுதி இருந்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும். இதற்கு யாரும் 1 ரூபாய் கூட வழங்க வேண்டிய அவசியமில்லை. யாராவது லஞ்சம் கேட்டாலும் கொடுக்க வேண்டாம் என்றும் எச்சரித்திருந்தார். ஏற்கனவே முந்தைய ஆட்சியில் இதுபோல பல துறைகளில் பார்ட்டி ஃபண்ட் என பணம் வாங்கியது அம்பலமாகியிருந்தது. இந்த அறிவிப்பும் பெரிதாய் பற்றிக் கொண்டது. பணம் கொடுக்காமல் வேலை நடந்ததால் பலரும் அரசை பாராட்டினர். இந்த சூழலில் ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு தனக்கு நேர்ந்த நிகழ்வுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளார். ஸ்ரீதர் வேம்பு தென்காசியில் கலைவாணி கல்வி மையம் என்ற கிராமப்புற குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கும் பள்ளியை நடத்தி வருகிறார். இது தொடர்பாக அவர் பகிர்ந்துள்ளதாவது: இந்த பள்ளிக்கு முந்தைய அரசிடமிருந்து ஒப்புதல் பெற தாமதம் ஏற்பட்டது. இலவசமாக இயங்கும் பள்ளியாக இருந்தாலும் கூட அனுமதி வழங்க குறிப்பிட்ட அளவு தொகை கேட்கப்பட்டது.
அதுதான் ஒரே வழி என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் முதல்வர் விஜய் ஆட்சிக்கு வந்ததும் அனுமதி விரைவாகவும் தானாகவும் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் நேர்மறையான முன்னேற்றமும் நல்ல மாற்றமும் ஏற்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தை கொண்டு வந்த முதல்வர் விஜயை பாராட்டி நன்றி தெரிவிக்கிறேன் என ஸ்ரீதர் வேம்பு கூறியுள்ளார். மலிவு விலை கட்டிங் சரக்கு விரைவில் வருது டெட்ரா பேக்கில். திமுக ஆட்சியில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 80க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். தமிழக அரசின் டாஸ்மாக் கடைகளில் மதுபாட்டில் வாங்க பணம் இல்லாததால் குறைந்த விலையில் கிடைக்கும் கள்ளச்சாராயத்தை அவர்கள் வாங்கி குடித்ததுதான் இவ்வளவு உயிர்வலிக்கு காரணம் என தெரியவந்தது. கள்ளச்சாராய உயிரிழப்புகளை தடுக்க டாஸ்மாக் கடைகளிலும் குறைந்த விலையில் மது விற்பது பற்றி தாவேக அரசு பரிசீலித்து வருகிறது. டெட்ரா பேக் என்று சொல்லப்படும் அட்டை பாட்டில்களில் 90 மில்லி லிட்டர் மது அறிமுகமாக இருக்கிறது. வெளிமாநில கம்பெனியின் தரமான தயாரிப்பாக இந்த மது ரகங்கள் இருக்கும். 50 முதல் 70 ரூபாய்க்குள் விலை நிர்ணயிக்க வாய்ப்புள்ளதாக டாஸ்மாக் வட்டாரங்கள் தெரிவித்தன. தற்போது கிடைக்கும் மிக மலிவான மது 180 மில்லி கொண்ட குவார்ட்டர் பாட்டில்தான். அதன் விலை 140 ரூபாய். வழக்கம் போல 10 ரூபாய் கூட்டி 150க்கு விற்கின்றனர். ஏழைகளால் அவ்வளவு விலை கொடுக்க முடியவில்லை. அவர்களுக்கு 180 மில்லியும் தேவையில்லை, பாதி போதும் என்கிறார்கள். அதை அவர்கள் கட்டிங் என்கிறார்கள். மற்ற மாநிலங்களில் 60 மில்லி கூட லூசில் வாங்கி குடித்துவிட்டு போகலாம். தமிழகத்தில் அரசியல் பின்னணி கொண்ட மது ஆலைகள் அதற்கு இடம் தரவில்லை. எனவே தொழிலாளர்கள் கையில் கசங்கிய சில ரூபாய் நோட்டுகளை வைத்துக் கொண்டு இன்னொரு கட்டிங் வாங்க ஆள் வருகிறதா, குவார்ட்டர் பாட்டிலை ஷேர் செய்யலாமே என பார்த்து கொண்டு நிற்பதை டாஸ்மாக் கடைகளில் காணலாம். சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத டெட்ரா பேக்கில் 90 மில்லி மது அறிமுகம் செய்வதன் மூலமாக பினாமி மது அதிபர்களின் ஆதிக்கத்துக்கு முடிவு கட்ட விஜய் அரசு தீர்மானித்துள்ளது. இதை தடுத்து நிறுத்த கட்சிகளையும் மகளிர் அமைப்புகளையும் தூண்டிவிட பினாமி முதலாளிகள் தயாராகின்றனர். இதற்கெல்லாம் உயிர் பறிப்பதா ஓடும் ரயிலில் பதைப்பதைக்கும் சம்பவம். மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் நேற்று தென்மேற்கு பருவமழை துவங்கியது. முதல் நாளே கனமழை வெளுத்து வாங்கியது. புறநகர் ரயில்களில் எப்போதும் கூட்டம் வழியும் நிலையில் மழையால் சாலை போக்குவரத்து முடங்கியதால் நேற்று வழக்கத்தை விட பயணிகள் கூட்டம் கூடுதலாக இருந்தது. சர்ச்கேட் ரயில் நிலையத்திலிருந்து நலசோபாரா வரை செல்லும் புறநகர் ரயிலில் நேற்றிரவு ஏராளமான பயணிகள் பயணித்தனர். 2ஆம் வகுப்பு பெட்டியை விட முதல் வகுப்பு பெட்டியில் கூட்டம் சற்று குறைவாகவே இருந்தது. அந்தேரி போரிவலி நிலையங்களுக்கிடையே ரயில் சென்று கொண்டிருந்த போது முதல் வகுப்பு பெட்டியில் பயணித்த 22 வயதாகும் மயங்க் லோகார் ரயில் பெட்டிக்குள் மழைநீர் புகாமல் இருக்க ரயில் கதவை மூடினார். அப்போது அதே பெட்டியில் பயணித்த இன்னொரு இளைஞர் மயங்கை கண்டித்தார். கதவை மூடக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் இருவரிடையே ஏற்பட்ட வாய் தகராறு சற்று நேரத்தில் கைகலப்பாக மாறியது. திடீரென இளைஞர்கள் இருவர் சண்டையிட்டுக் கொண்டதால் ஓடும் ரயிலில் பரபரப்பு ஏற்பட்டது. மயங்கை பலமாக தாக்கிய அந்த இளைஞர் திடீரென தன் பையில் வைத்திருந்த கத்தியால் தாக்கினார். மயங்க் இரத்த வெள்ளத்தில் துடிக்க சக பயணிகள் அலறியடித்து அங்கிருந்து நகர்ந்தனர். ரயில் அடுத்த நிலையத்தில் நின்றதும் ரயில்வே போலீஸ் உதவியுடன் சக பயணிகள் மயங்கை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த பரபரப்புக்கு இடையே மயங்கை கத்தியால் குத்திய நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்ட மயங்க் சற்று நேரத்தில் உயிரிழந்தார். சிசிடிவி காட்சி பதிவுகளின் அடிப்படையில் கத்திக்குத்தில் ஈடுபட்ட நபர் யார் என்பது பற்றி போலீசார் விசாரிக்கின்றனர். மும்பையில் ஓடும் ரயிலில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ரயில் பயணிகள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்ப்பிணியை கண்டதும் சிஎம் செய்த செயல். அரசு விழாவில் நெகிழ்ச்சி. சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் டிஎன்பிஎஸ்சியால் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இந்நிகழ்வில் முதல்வர் விஜய், அமைச்சர் நிர்மல்குமார் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல்வர் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மொத்தம் 401 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. 383 உதவி பொறியாளர் மற்றும் 18 உதவி கணக்கு அலுவலர்கள் பணி நியமன ஆணை பெற்றனர். முன்னதாக மின்சார வாரியத்திற்கு தேர்வான அட்சயலட்சுமி என்ற நிறைமாத கர்ப்பிணி மேடைக்கு கீழே நின்றிருப்பதை முதல்வர் விஜய் கண்டார். அப்போது மேடையை விட்டு இறங்கி சென்ற முதல்வர் விஜய் நிறைமாத கர்ப்பிணிக்கு நேரில் பணி நியமன ஆணையை வழங்கினார். முதல்வரின் இந்த செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வீடியோ வைரலாகி இணையத்தில் பாராட்டை பெற்று வருகிறது. நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அட்சயலட்சுமி அவர்களின் கனவுகளை நனவாக்கும் விதமாக பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள்.
ஒரு தாய் தன் குழந்தையை கைப்பிடித்து வாழ்க்கை பாதையில் நடத்திச் செல்வது போல தமிழ்நாடு அரசும் பெண்களின் கனவுகளுக்கு கரம் கொடுத்து சாதனையின் உச்சிக்கு கொண்டு செல்கிறது. இதை ஒவ்வொரு நொடியும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய செயலால் நிரூபித்து வருகிறார்கள். ஸ்டாலின் முன்பு மோதிக்கொண்ட திமுகவினர். இயக்குநர் கௌதம் இல்ல திருமண விழாவில் பங்கேற்க திமுக தலைவர் ஸ்டாலின் புதுச்சேரி வந்தார். அவர் தங்கியிருந்த தனியார் விடுதியில் திமுகவினர் அதிக அளவில் கூடியிருந்தனர். ஸ்டாலின் ஒரு லிப்டில் சென்றார். மற்றொரு லிப்டில் ஏற திமுக எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் முண்டியடித்து சென்றனர். அப்போது தள்ளுமுள்ளு உருவானது. திமுகவுக்கு எதிராக தேர்தலில் செயல்பட்டவர்கள் வெளியேற வேண்டும், தலைவரை வரவேற்க கூடாது, அவர்களை கட்சியை விட்டு வெளியேற்ற வேண்டும் என சிலர் கோஷமிட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. சில நிமிடங்கள் பரபரப்பு காணப்பட்டது. போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். நான் பேசினாலே ப்ராப்ளம் தான். படவிழாவில் ரஜினிகாந்த் பரபரப்பு பேச்சு. நடிகர் கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் தயாரிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் 173வது பட அறிவிப்பு விழா சென்னையில் நடந்தது. படத்திற்கு தர்மன் என பெயரிட்டுள்ளனர். அஸ்வத் மாரிமுத்து இயக்குகிறார். சிம்ரன், ராஷி கண்ணா முக்கிய வேடத்தில் நடிக்கின்றனர். அனிருத் இசையமைக்கிறார். படவிழாவில் நடிகர் ரஜினிகாந்த் உரையாற்றினார். பேச அழைக்கிறோம் சொன்னாலே ஒரு தயக்கமாக இருக்கு. ஏன்னா நான் பேசினாலே ப்ராப்ளம். ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். ஏதாவது வந்து கழிப்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. நான் சும்மா இருந்தால் இவர் இருந்தால் பேசவே மாட்டேங்கிறாங்க, வாயில் நான் கொலை கட்டே வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பேசுனா இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க வந்து இவர் பேசாமல் இவர் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஜாக்கிரதையாக இருக்கணும். முன்னதாக தாவிக தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்ற போது நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து கூறவில்லை என பேசு பொருளானது. முதல்வர் விஜய் மீது ரஜினிக்கு பொறாமை என்றெல்லாம் கருத்துகள் பகிரப்பட்டன. அதன்பின் பேட்டியளித்த ரஜினிகாந்த், முதல்வர் விஜய் மீது பொறாமையெல்லாம் கிடையாது, அவரது வெற்றியை தாம் வியப்புடன் பார்த்ததாகவும் அது ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி அளித்ததாகவும் கூறியிருந்தார். ரஜினி இப்படி பேசியிருக்க கூடாது என்றும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில்தான் ரஜினி இவ்வாறு பேசியிருப்பது கவனிக்கத்தக்கது. மும்பையை புரட்டி போட்ட அதீத கனமழை. ஆரஞ்ச் அலர்ட் தொடர்வதால் பீதி. கேரளாவில் இம்மாத துவக்கத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கியது. கர்நாடகா, கோவாவில் மழை மேகங்கள் பரவி மழை பொழிந்த நிலையில் மும்பையில் இந்த ஆண்டு சற்று தாமதமாகவே பருவமழை துவங்கியது. வழக்கத்தை விட 13 நாட்கள் தாமதமாக நேற்று பருவமழை துவங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. நேற்று காலை முதலே மாநகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. மும்பை, தானே, பால்கர், வசாய், விரார் உள்ளிட்ட நகரங்களிலும் கனமழை பெய்தது. தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியதால் சர்ச் கேட், விரார் இடையிலான புறநகர் மின்சார ரயில் சேவையில் தாமதம் ஏற்பட்டது. கொலாபா, நவி மும்பை, ஒர்லி, மாட்டுங்கா, லோயர் பரேல் உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதியுற்றனர். விமான நிலையம் அமைந்துள்ள சாந்தா குரூஸ் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒட்டுமொத்தமாக நேற்று ஒரே நாளில் மும்பையில் மட்டும் 248 மில்லிமீட்டர் மழை பதிவானதாக வானிலை மைய அதிகாரிகள் கூறினர். கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஒரே நாளில் அதீத மழை பெய்துள்ளதால் மாநகர் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது.
கிங் சர்க்கிள், காந்தி மார்க்கெட் பகுதியில் மாநகராட்சி மேயர் ரிது தாவ்டே நேரில் ஆய்வு செய்தார். அப்பகுதியில் சூழ்ந்த வெள்ளத்தை உடனே அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அந்தேரி உள்ளிட்ட நகரின் இதய பகுதிகளில் உள்ள முக்கிய சுரங்க வழி பாதைகளில் மழைநீர் சூழ்ந்ததால் சாலை போக்குவரத்து முடங்கியுள்ளது. பவாய் பகுதியில் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்கள் கொட்டும் மழையில் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். மும்பை, பால்கர், தானே உட்பட மகாராஷ்டிராவின் பல்வேறு மாவட்டங்களில் இன்றும் அதிகனமழை தொடரும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. ஏற்கனவே மும்பை, பால்கர் பகுதிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் இன்று மாலை நிலவரப்படி அது ஆரஞ்ச் அலர்ட்டாக மாற்றப்பட்டது. தானே, பிவண்டி, வசாய், விரார் உள்ளிட்ட பகுதிகளிலும் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். கடல் அலை வழக்கத்திற்கு மாறாக மேலெழும்பும் என்பதால் மக்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.